Series பார்த்துட்ருக்கோம். An aluminum sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder னு சொல்லியிருக்காங்க. 12 cm ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 cm ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது எனில் உருளையோட உயரம் காண்பன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெல்டட்னு வந்தாலே ரெண்டோட கனவு வந்து ஒரே மாதிரி இருக்கும், அதோட வால்யூம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பியர், அதை என்னவா மாற்றுறாங்க, சிலிண்டரு. ஓகேவா? அப்புறம் உங்களை என்ன கேட்குறாங்கன்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஓகே, வால்யூம் இப்போ எழுதலாமா? ஸ்பியரோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 4/3 πr³. ஓகேவா? சிலிண்டருக்கு நம்மளுக்கு தெரியும் πr²h. ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பியரோடது. அப்போ 4/3 π12³ வரும். இங்கே இதோட ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, அதாவது சிலிண்டரோட ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, அது 8² வரும். நம்ம h தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த இந்த பையும் கேன்சல் ஆகிடும், நம்ம h தான் கண்டுபிடிக்கணும். 4 இன்ட்டு இது 12³ 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 3, இந்த 8² கீழே வந்துடும். அப்போ 8 இன்ட்டு 8 இது சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது 4 டைமில் கேன்சல் பண்ணுங்கள். இது 3 டைமு, இது 2 டைம், திரும்ப இது 3 டைமு, இது 2 டைம். ஓகேவா? இந்த 3 கேன்சல் ஆகிடும், இந்த 4 கேன்சல் ஆகிடும். மீதி 3 12 இருக்குது, மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, 3 1 3, அப்போ 36. h வந்து பார்த்திங்கன்னா 36 cm. ஓகேவா? h வந்து எவ்வளோ? 36 cm.